நீங்க பாத்துருக்க எமி அப்படிங்கிற கஷ்டப்படுற பொண்ணு ஒருத்தவங்க சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் அதை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருந்து போன் ரிங் ஆகுமே ஆடம் அப்படிங்கிற பையன் அந்த இடத்துக்கு வந்து ஏன் இப்படி கேவலமான விஷயம் பண்ற அப்படின்னு சொல்லி எமி கையில இருந்த அந்த சாப்பாடை கீழே போட்டு அவரோட ஷூ அலைய மிதிச்சிடுறாங்க. இந்த விஷயத்தை ஆடமோட அப்பா பார்க்கவுமே நம்ம கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக மத்தவங்களை ஏளனமா பேசக்கூடாதுன்னு சொல்லி அவனை போட்டு பயங்கரமா திட்டி என்னோட பையன் சொன்னது எல்லாமே தப்பு தான், தயவு செஞ்சு அவனை மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு வாட்டி என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி எமி அவர் கூப்பிடுறாரு. அவர் கூப்பிட்டது மட்டும் இல்லாம ஆடமும் எமி கிட்ட தயவு செஞ்சு நான் செஞ்ச தப்ப மன்னிச்சிருங்க, ஒரே ஒரு வாட்டி என்னோட வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கடைசியா எமி வேற வழி இல்லாம அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறா. அப்போ எமி அங்க போகுமே இவ ஒரு பிச்சைக்கார பொண்ணுதான் அப்படின்னு ஆடமோட தங்கச்சிக்கு தெரியும். அவளை ரொம்பவே ஏளனமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு ஆடமோட அப்பாவும் நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு எமிக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்து நீ ஃப்ரெஷ் ஆயிட்டு வான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆடம் எமியை பாக்குறதுக்காக போயிருப்பான். அப்போ எமி ரொம்பவே அழகா இருக்கதை பாக்குமே இவனுக்கு எமியை ரொம்பவே பிடிச்சு போய் அவளை லவ் பண்ணலாம்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஆனா அதுக்கு அப்புறம் தாங்க ஆடமோட தங்கச்சினால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவனுக்கு வர ஆரம்பிக்குது.